Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் பிரைடல் மேக்கப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களோட லுக் பாத்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் லுக் தான் நம்ம இதல பண்ணிருந்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஹேர் ஸ்டைல்காக ஹேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ப்ரிப்பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரிம்பிங் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு கிரிம்பிங் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் வியூஸும் கொஞ்சம் அதிகமாகும் and நம்மளுடைய வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் கொடுத்த மாதிரி இருக்கும் and வந்து யூடியூபும் அப்பதான் நம்மளோட வீடியோவை வந்து இன்னும் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரையும் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க and கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஹேர் ப்ரிப்பேராக நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ப்ளோ ட்ரை பண்ணிட்டு கிரிம்பிங் பண்ணோம். கிரிம்பிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ செக்ஷன் பிரிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு டாங்ஸ் பண்ற ஹேர் ஸ்டைல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டாங்ஸ் தான். டாங்ஸ்னா அந்த கர்ல்ஸ் பண்றோம் இல்லையா? கர்ல்ஸ் மிஷின் ஐகானிக் ஓடிய நம்பர் 22ன்ற மிஷின் யூஸ் பண்ணி தான் இந்த கர்ல்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதுக்காக நாங்கள் ஃப்ரண்ட் செக்ஷனை அந்த க்ரௌன் பார்ட்டை ஒரு செக்ஷன் பிரிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு பார்ட்டாக பிரித்து அது கீழே இருக்கிற முடிக்கு ஃபஸ்ட்டு கர்ல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் ஹேர் வச்சு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற முடியெல்லாம் வந்து நம்ம கர்ல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணணும். இப்போ செகண்ட் ஹேரும் நான் டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக்கோம் கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு அப்படியே லாங் ஸ்டே இருக்கும் அண்ட் வந்து மூவ் ஆகாது, அப்படியே ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். அதனால் பேக்கோமிங் பண்ணிவிடுங்க. பேக்கோம் பண்ணிவிட்டு டாங்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த இது வந்து ஐகானிக்கோட டாங்ஸ் மிஷினு. இதனுடைய நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, 22 தான் இதனுடைய நம்பர். ஃபஸ்ட்டு ஹேர் வந்து கொஞ்சம் வேவியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் டாங்ஸ் மிஷினை வச்சு லைட்டாக நான் வந்து அது பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட்னிங் கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரைட் லுக்காக சேம் மிஷின் டாங்ஸ் மிஷினை வச்சு லைட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே உங்களுக்கு வந்து எல்லா ட்ரிக்ஸும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம பண்ணுற டாங்ஸ் வந்து லாங் ஸ்டே இருக்கணுன்றதுக்காக நான் மூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மூஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாங்ஸ் மிஷினை வச்சு கர்ல்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம மிஷினில் சுற்றிட்டு நம்ம ரெடி பண்ணணும். எனக்கு வந்து இது டைம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லைன்னா நிறைய பிரைட்மேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்களை மேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண சொல்லிட்டதுனால நான் ஃபோனை கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சுதோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டாங்ஸும் இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். தின் லேயராக எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வால்யூமாகவும் தெரியும் அண்ட் வந்து டாங்ஸ் வந்து நீட்டான ஒரு லுக்காகவும் இருக்கும். நீங்கள் மொத்தமாக எடுத்து பண்ணிங்கன்னா வால்யூமாக காட்ட முடியாது. அது இல்லாமல் டாங்ஸும் வந்து ஒரு மாதிரி சுருளாக இல்லாமல் ஒரு மாதிரி கட்டையாக அதை மொத்தமாக சுற்றின மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் பொறுமையாக டாங்ஸில் வந்து தின் லேயராக எடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இதனோட ஃபினிஷிங் லுக் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதனோட ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் இதில் வந்து வீடியோஸ் என்னால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சதோ அந்த அளவு தான் நான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு ட்ரிக்ஸும் அந்த டிப்ஸும் வந்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் இருக்கும். அதனால தான் நான் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணுறதில்ல. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சதோ நான் அவ்வளோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் மேக்கப்புக்கு நான் போயிட்டேன். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் அண்ட் அசிஸ்டண்ட் வந்து அவங்க அந்த ஒர்க்கை பேலன்ஸ் இருக்கிற டாங்ஸ் ஒர்க்கை அவங்க பார்த்துக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மேக்கப்புக்கு நம்ம எப்போயுமே வைப்ஸ் வச்சு ஃபேஸை நல்லா வைப் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணும்போது என்ன ஆகுனா செகண்ட் லேயரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளியராகி வரும்.
உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் மார்க் இருந்தது, அந்த வந்து பிம்பிள்ஸ் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஃபேஸில், அந்த மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் நம்மளால் அந்த கட்டியெல்லாம் மறைக்க முடியாது, ஆனால் அந்த மார்க் வந்து நம்மளால் மறைக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லென்ஸ் இவங்களுக்கு வந்து நான் ஆசல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பியூர் ஆசல் லென்ஸ் தான் இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எப்பயுமே ஃபஸ்ட் டைம் லென்ஸ் போடுறாங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே அது செட் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு செட் ஆன பிறகு தான் நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேஸ்க்கு வந்து எம்ப்ராசிலி மாய்ஸ்சரைசர் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா எம்ப்ராசிலி அண்ட் வந்து பிஏசியோட அக்வா பிளாஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்கின்னுக்குமே நமக்கு சூட் ஆகிற மாய்ஸ்சரைசர்ன்றதுனால, எல்லாமே வாட்டர் பேஸ்டாக இருக்கும் பிஏசிலாம். அதனால் உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்குமே ஓரளவு மேட்ச் ஆகிடும். அதில் வந்து மாய்ஸ்சரைசர் தான் மென்ஷன் ஆகிருக்கும். அதுலேயே வந்து ப்ரைமரும் உங்களுக்கு அதான் 2 in 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் வித் ப்ரைமராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புக்கு வந்து நான் கன்சீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்ஏ கேர்ளோடைய லைட் ஐவேரி கலர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி ஐ மேக்கப் வந்து எனக்கு நான் போடுற கலர் எனக்கு நல்லா அப்படியே விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் மோஸ்ட்லி லைட் கலர் தான் வந்து நான் ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா லைட் ஐவேரி கலரை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா காம்பேக்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பவுடர் இல்லைனா காம்பேக்ட் எனி லூஸ் பவுடராக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி என்னுடைய இந்த கிறிஸ்டின் வெட்டிங் வீடியோ வந்து நடுவில் கொஞ்சம் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இவங்களோட ஃபைனல் லுக் அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் ஃபுல் வீடியோ இதில் வந்து கொடுக்க முடியல. அதனால் இப்போ ஃபைனலாக வந்து அவங்க ஃபினிஷிங் லுக் கொடுத்ததுக்கப்புறம் தலையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப முடி கம்மியாக இருந்தது. அதனால் அந்த இடம் ஃபோர்ஹெட் ஃபுல்லாகவே நான் கான்டோர் பண்ணிவிட்டு அவங்களோட மேக்கப்பை ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீடியோ இப்போ தான் பார்க்குறேன். வீடியோ அப்லோட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் இல்லைன்றது தோணுச்சு. இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹேர் ஸ்டைலில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குமேன்னு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இல்லாதனால தான் நான் ஃபினிஷிங் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், see you நெக்ஸ்ட் வீடியோ. சீக்கிரமாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் அண்ட் வாய்ஸ் ஓவரோட. தேங்க்யூ.